சுற்றுலா சொர்க்கமான பஹமாஸின் கடல் நீரில் நூற்றுக்கணக்கான சுறாக்கள் வாழ்கின்றன. மற்ற கடல் பகுதிகளைப் போலவே இங்கும் சுறாக்கள் வேட்டையாடப்படுவதில் முன்னணியில் உள்ளன. ஆனால் மனித தலையீட்டின் காரணமாக கடலின் இந்த வலிமை மிக்க உயிரினங்கள் மற்றொரு பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. பஹமாஸில் உள்ள சுறாக்களிடம் போதைப் பொருட்கள், காஃபின் மற்றும் வலி நிவாரணிகள் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பிரேசில் மற்றும் சிலியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்பகுதியில் உள்ள 85 சுறாக்களை ஆய்வு செய்தனர். சட்டபூர்வமான மற்றும் சட்டவிரோதமான 24 வகையான போதைப் பொருட்கள் அவற்றில் உள்ளதா என்பதை கண்டறிவதே இதன் நோக்கமாக இருந்தது. இந்த ஆய்விற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவையில் எலுதேரா தீவுக்கு அருகிலுள்ள கடலில் வாழும் 28 சுறாக்களில் காஃபின், கொக்கைன் மற்றும் வலி நிவாரணிகள் போன்ற பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த மருந்துகள் சுறாக்களுக்கு வேண்டுமென்றே செலுத்தப்படவில்லை, மாறாக மாசுபாட்டின் மூலம் அவற்றுக்குள் வலுக்கட்டாயமாக செலுத்தப்படுகின்றன என்பது கவலை அளிக்கத்தக்கது. சுறாக்களில் மிகவும் பொதுவாக கண்டறியப்பட்ட பொருள் காஃபின் ஆகும். 2 சுறாக்களுக்கு கொக்கைன் இருப்பதை பரிசோதனையில் உறுதியானது. கடலில் விழுந்த கொக்கைன் பொட்டலங்களை அவை தற்செயலாக கடித்ததால் அந்த போதைப் பொருள் அவற்றின் உடலுக்குள் சென்றிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். அவை அந்த பொட்டலங்களை உணவு என்று நினைத்து பல முறை கடித்திருக்க வேண்டும். இரத்த மாதிரிகளில் கண்டறியப்பட்ட மற்ற 2 மருந்துகள் வலி நிவாரணிகளான அசெட்டமினோஃபென் மற்றும் டிக்ளோஃபெனக் ஆகும். டைவிங் மற்றும் சுற்றுலா பயண கப்பல் தளங்களுக்கு அருகில் இந்த சுறாக்கள் பிடிக்கப்பட்டன. படகுகளில் இருந்து வெளியேற்றப்படும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் மூலமாகவும் இந்த பொருட்கள் கடல்வாழ் உயிரினங்களை சென்றடையக்கூடும் என்று சந்தேகப்படுகிறது. கடலில் கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட மற்றொரு அறிக்கையுடன் இதையும் சேர்த்து படிக்க வேண்டும். ஆர்க்டிக் பகுதியை செல்லும் உல்லாச கப்பல்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட பிற பொருட்களை கடலில் கொட்டுகின்றன என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. இந்த பொருட்கள் அந்த குறிப்பிட்ட வாழ்விடத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்துகின்றன. இதை கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் சுறாக்களில் உள்ள சில வளர்சிதை மாற்ற குறிகாட்டிகளை மதிப்பீடு செய்தனர். அவற்றின் உடல்கள் தங்களை தாங்களே நச்சு நீக்கம் செய்ய முயலும் போது அவை இந்த மருந்துகளுடன் தொடர்பு கொள்கின்றன. இது அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த சிக்கல்களை சமாளிக்க அவர்கள் அதிக உடல் ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. சில சுறாக்களின் இரத்தத்திலும் பல்வேறு பொருட்கள் இருந்ததாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கடல் எந்த அளவிற்கு அபாயகரமாக மாசுபட்டுள்ளது என்பதற்கு இந்த ஆய்வின் முடிவுகள் ஒரு தெளிவான அறிகுறியாகும். உலகின் பிற பகுதிகளைப் போலில்லாமல் பொதுவாக இயற்கையாகவே அழகான மற்றும் அமைதியாக கருதப்படும் ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான கடல் உயிரினத்தில் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டறிவது ஒரு அபாயகரமான சூழ்நிலையாகும்.